அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய சத்துருக்களிலிருந்து, அவனை துன்பப்படுத்துகிறவர்கள், அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்களிடத்தில் இருந்து அவன் விலகி போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாடுகிற சங்கீதம், ஜெபமாக சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் அவனை தாவீதை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் வழி நடத்தினார். அதே ஆண்டவர் தான் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவன் ஆடுகளை மேய்த்த போது ஆண்டவர் கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். சின்ன பையனாய் இருந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய கோலியாத்தை ஜெயிப்பதற்கு பலன் தருகிறார். ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அவனுடைய சந்ததியில இருந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பிறக்க பண்ணுகிறார். ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவருடைய கரம் தாவீதோடு கூட இருந்து தாவீதை நடத்தினதை உணர்கிறான். அதே போலதான் இன்றைக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய காலங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.